Hello guys, welcome to Untitled. So இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா download all images அப்படிங்கற ஒரு Chrome extension பத்தி பார்க்க போறோம். So இதோட யூஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இமேஜ் நிறைய இருக்க ஒரு வெப்சைட் ஒரு பேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. அங்க zip அப்படிங்கற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலமா அதுல இருக்க எல்லா போட்டோஸ்மே வந்து ஒரு zip ஃபைலா வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். So அத பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஆகுது. So நான் ஆல்ரெடி இங்க வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி இங்க போய்ட்டு பின் பண்ணி வச்சிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா zip அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் காமிக்குதுங்களா? So இதுதான் அந்த ஆப்ஷன். So அதே மாதிரி நான் வந்து அப்துல் கலாம் கோட்ஸ் சர்ச் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நான் zip கொடுக்கிறேன். கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த அத்தனை ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து சேவ் ஆகிட்டு இருக்கு. சேவ் ஆனவொடனே எண்ட் அப்படின்ற ஒரு இது வரும். சப்போஸ் எனக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டப்புன்னு இங்கே ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டுமே வந்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஃபோட்டோஸ்னால் லேட் ஆகும் இல்லையா, அதனால இப்போ வந்து ஓப்பன் வெண்டன்னு கொடுக்குறேன். ஸோ எஸ், இங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எனக்கு வந்து பல்காக எல்லா ஃபோட்டோஸுமே வந்து கிடச்சிருச்சு. இதுதான் அது. அண்ட் என்னோட ஐகான் கூடமே இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேஜில் இருக்க என்னோட லோகோவும் வந்திருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷனோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த இமேஜஸ்ல வந்து என்ன டைமென்ஷன்ல வந்து இருந்துச்சோ டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கோ அதே டைமென்ஷன்ல தான் வந்து மோஸ்ட்லி சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் இமேஜ் சைஸ், அப்புறம் ஓவர்ரைட் ஃபைல் நேம்ஸ், அப்புறம் மேக்ஸ் டைம் அவுட் இதெல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் இமேஜ் சைஸ் அப்படின்னா ஸோ மினிமம் இத்தனை சைஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது இதில் வந்து 64x64 அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரொம்பவே கம்மி. நம்ம வந்து ஒரு 500 வைப்போம். ஸோ 500 இருந்தால் அது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 500 to 500 அந்த ரேஷியோ கீழே கம்மியாக இருந்துச்சுனாலே, அந்த சைஸு கம்மியாக பிக்சல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோலாம் டவுன்லோடே ஆகாது. ஸோ அப்புறம் நேம் வந்து ஓவர் ரைட் ஆகுறது எல்லாமே வந்து ஆர்டராக வேணும்னா பிக் 1 2 3 அந்த மாதிரி நீங்கள் போடுறது தான். அண்ட் இல்லை அது வேணும்னா லீவ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ் டைம் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து அந்த ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆக லேட் ஆச்சுன்னா அந்த இமேஜ் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ அண்ட் டவுன்லோட் வெக்டார் இமேஜ் இது வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபோல்டர்லேயே வந்து நிறைய SVG ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபைல்ஸை உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ செட்டிங்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டவுன்லோட் கொடுப்போம். இதே பேஜ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 4 இமேஜ் தான் டவுன்லோட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வந்து அந்த 500x500 அந்த சைஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இமேஜஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பல்கா இமேஜஸ் வேணும் உடனே அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இதை விட உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்டென்ஷன் வேணும்னா இப்போ மேலே ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒரு லிங்க் தரேன். அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை போய் பாருங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.